வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பாலியல் புகார்களை மாணவிகள் தெரிவிக்க அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காவல்துறை சார்பில் புகார் பெட்டிகள் வைக்க ஏற்பாடு. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பிரபல தாதா கருணா விடுதலை, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ட்ரோன் மூலம் மறுநில அளவை மேற்கொள்ளும் புதிய திட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த தினம். அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். தன்னை குறித்து தொடர்ந்து ஆதாரமற்ற அவதூறுகளை கூறி வரும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறை அதிகாரிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி சிறுமி பாலியல் பாதிப்பு தொடர்பான வழக்கில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஒரு சில அரசியல் கட்சிகள் அரசியல் சுயலாபத்திற்காக உள்நோக்கத்துடன் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்கிறார்கள் என தெரிவித்தனர். காவல்துறை மெத்தனமாகவோ அலட்சியமாகவோ இல்லை. பாலியல் பாதிப்பு தொடர்பாக குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை நடந்துள்ளது. நீதிமன்றத்தில் மூலம்தான் தீர்வு காண முடியும். அப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர் தேர்வு எழுத மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இவ்விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவையா என்ற சூழலை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம். இதுபோன்று பாலியல் புகார்களை மாணவிகள் தெரிவிக்க அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காவல்துறை சார்பில் புகார் பெட்டிகள் வைக்க ஏற்பாடு செய்யப்படும். அப்படி புகார் மனு செலுத்தினால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க ஆலோசித்துள்ளோம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சியிலும் பல குற்றங்கள் நடந்துள்ளதாகவும் தன்னையும் பேரவைத் தலைவர் முதலமைச்சர் ஆகியோரை பள்ளி விவகாரத்தில் சம்பந்தப்படுத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் கூறுவதை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுகிறார்கள், தன் குடும்பத்தில் உள்ளோரை அரசியலாக்கி பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்புவதை நாராயணசாமி நிறுத்திவிட்டார், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என கூறிய அவர், புதுவையில் ரவுடிகளை கட்டுப்படுத்த ஏற்கனவே ஆபரேஷன் திரிசூல் மூலம் குற்ற செயலில் ஈடுபடுவோரை வீடுகளுக்கு நேரடியாக சென்று விசாரிக்கிறோம். விரைவில் ஆபரேஷன் வேட்டை என புதிய திட்டத்தை காவல்துறை துவங்குகிறது. ஒவ்வொரு காவல் சரகத்தில் தொடர் குற்ற செயலில் ஈடுபடும் முதல் 10 குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணிக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை பிரத்யேகமாக நியமிக்க உள்ளோம். ஊர்காவல் படையை சேர்ந்த 500 பேர், போலீசார் 37 பேர் பயிற்சி முடித்து மாத இறுதிக்குள் பணி அமர்த்தப்படுவர். இரவு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்படும். இரவு ரோந்து செல்லும் காவல்துறை அதிகாரிகள் விவரம் தினமும் வெளியிடப்படும். இரவு 11 மணி வரை மட்டும் சிறுகடைகள், சாலையோர உணவகங்கள் திறந்திருக்க காவல்துறை கட்டுப்பாடு விதித்துள்ள நிலையில் இரவு 12 மணி வரை சாலையோர உணவகங்கள், சிறுகடைகள் திறக்க அனுமதிக்கப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையிலிருந்து முழுவதுமாக நீக்கி விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல தாதா கருணா. இவர் ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வாழ்க்கை அனுபவித்து வந்தார். சிறையில் நன்னடத்தை விதிகளின் கீழ் இவர் நடந்து கொண்டதால் தன்னை விடுவிக்கும்படி துறையிடம் கோரிக்கை விடுத்தார். மேலும் ஆயுள் தண்டனைக்கு விதிக்கப்படும் தண்டனை ஆண்டுகளையும் தாண்டி பல ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருவதாக 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பின்னர் 2024 கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தாதா கருணா தரப்பில் வழக்கு கொடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தாதா கருணா தரப்பில் கேரள மாநிலத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியும் தற்பொழுது மூத்த வழக்கறிஞர் சிதம்பரேஸ் மற்றும் வழக்கறிஞர் ராஜப்பா ஆகியோர் ஆஜராகி வழக்கில் வாதாடினர். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இறுதிக்கட்ட விசாரணையை முடித்து தாதா கருணாவை விடுதலை செய்வது குறித்து புதுச்சேரி அரசிடம் அறிக்கை கேட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. கடந்த ஜனவரி 30ஆம் தேதி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தலைமை செயலர், சட்ட நிபுணர்கள் குழு, காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உள்துறை அதிகாரிகள் என 7 பேர் கலந்து கொண்ட உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தி கடந்த 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திற்கு தாதா கருணாவின் விடுதலை குறித்து அறிக்கையை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையிலிருந்து முழுவதுமாக விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்தது. புதுவையில் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி நவீன முறையில் மறுநில அளவை மேற்கொள்ளும் புதிய திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி முழுவதும் நவீன முறையில் மறு நில அளவை செய்ய அரசு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் மத்திய அரசின் நிலம் மற்றும் வளங்கள் இயக்குநரகம் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் நக்சா என்ற திட்டத்தில் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் ஆளில்லா வானூர்தியை பயன்படுத்தி மறு நில அளவை மேற்கொண்டு புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய புதிய வரைபடங்களை உருவாக்க திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. முதற்கட்டமாக திட்டம் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் செயல்படுத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இந்த திட்டத்தினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துணை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்திற்கு முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் நில உடைமைதாரர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுவை கடலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திமுக சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடை, செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் சிங்காரவேலர் பிறந்த தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் மாலை அணிவித்து பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் மாநில செயலாளர் மோகனசுந்தரம், ரவிக்குமார், பரந்தாமன், துணை செயலாளர்கள் இளங்கோவன், ராதாகிருஷ்ணன், கலியபெருமாள், முருகன், உதவி செயலாளர் ஆண்டாள், கிழக்கு மாவட்ட தலைவர் சந்திரன், முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், தொகுதி பொறுப்பாளர்கள் காலப்பட்டு குமார், லாஸ்பேட்டை மகேந்திரன், ராஜ்பவன் சுப்பராயலு, ரகுத்தமன், முருகையன், சிவகுமார் மற்றும் கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட கழகம் சார்பில் புதுவை கடலூர் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. சிங்காரவேலர் சிலைக்கு திராவிடர் கழக மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அன்பரசன், செயலாளர் ராசா, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் சிவராசன், தொழிலாளர் அணி செயலாளர் குமார், திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் விஸ்வநாதன் முன்னிலையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் சிந்தனை சிற்பி தந்தை சிங்காரவேலர் பிறந்த நாள் நினைவு தினம் அரசு மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி வெங்கடசுபா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு நாம் இந்தியர் இயக்க நிறுவனர், முன்னாள் பாஜக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் கார்த்திகேயன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் கூறுகையில், சிங்காரவேலர் இந்திய தொழிலாளர் இயக்கத்தின் தந்தையாக விளங்கியவர். 1923 மே தின கொண்டாட்டத்தை இந்தியாவில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் என தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலனுக்காகவும் மீனவர்களின் உரிமைகளுக்காகவும் மாநில மத்திய அரசுகள் இணைந்த தனி மீனவர் நிதியம் உருவாக்க வேண்டும். புதுவை மற்றும் தமிழகத்தின் மீனவ சமூகத்திற்கான சட்ட உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நாம் இந்திய இயக்கம் உறுதியாக செயல்படும் என அவர் பேசினார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக நீரிழிவு நோய்க்கான இலவச மருத்துவ முகாம் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக நீரிழிவு நோய்க்கான இலவச மருத்துவ முகாம் உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகே நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமிற்கு முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமை தாங்கி முகாமினை துவக்கி வைத்தார்.
இதற்கான ஏற்பாடுகள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. முகாமில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களுடைய உடல்நலன் சார்ந்த குறைபாடுகளை பரிசோதித்துக் கொண்டு மருத்துவர்களின் அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர். முன்னதாக முகாமிற்கான ஏற்பாடுகளை லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் உறுப்பினர்களும் MVR மருத்துவமனை மருத்துவர்களும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் செய்திருந்தனர். தொடர்ந்து மருத்துவ முகாமில் பங்கேற்ற மருத்துவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பிறந்தநாள் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரசியல் தலைவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி தனது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆண்டு விழா, புதுமனை புகு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழாவாக அரியாங்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடினார். விழாவில் சிறப்படைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவரது இல்லத்தின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி ஆசி வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் கேக் வெட்ட முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்திக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின், தள்ளு வண்டி, இலவச வேஷ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கி வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள், VP ராமலிங்கம் உள்ளிட்ட தலைவர்கள், அரசியல் கட்சி மற்றும் NR கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் புதிய மதுபான கொள்கையை கைவிட வேண்டும், புதிய மதுபான கடைகள் மற்றும் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்க கூடாது என கூறி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலால்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் புதிய மதுபான கொள்கைகளை கைவிட வேண்டும், புதிய மதுபான கடைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது, புதிய மதுபான தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி புதுவை கலால்துறை அலுவலகம் எதிரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு புதுச்சேரியை ஆளும் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் புதிய மதுபான கடைகளுக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் கோஷங்களை எழுப்பினர். புதுவை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரின் தாயார் உடல்நலக்குறைவால் காலமானார். புதுவை ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் AK சாய் இளங்கோவன், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் AK சாய் சரவணகுமார் ஆகியோரின் தாயார் சுப்புலட்சுமி அம்மையார் இன்று அதிகாலை காலமானார். அவரது உடல் ஏசிஆரில் உள்ள அமைச்சர் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அவரது உடல் நாளை தென்னஞ்சாலையில் உள்ள சின்ன சுப்ராய பிள்ளை சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரியில் நள்ளிரவு வரை மதுபான விடுதிகள் திறந்திருக்கும் நிலையில் சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகளை மூட வலியுறுத்தும் காவல்துறை தலைமையகத்தை முற்றுகையிட வந்த தமிழக வாழ்வுரிமையினர் உள்துறை அமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர். புதுவையில் கடந்த 2 வார காலமாக இரவு 11 மணிக்கு மேல் சாலையோர மற்றும் சிறிய உணவகங்கள், கடைகளை மூட கோரி காவல்துறையினர் கடும் கட்டுப்பாடு விதித்து வந்தனர். இந்த நிலையில் நள்ளிரவு வரை மதுபான விடுதிகள் திறந்திருக்கும் நிலையில் சாலையோர உணவகங்கள், சிறு கடைகளை காவல்துறையினர் மூட வலியுறுத்துவதை கண்டித்து உணவக உரிமையாளர்களுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலை அருகே உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் DGPயை சந்தித்து மனு அளிக்க வந்தனர். அவர்களை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. இதனால் அவர்கள் காவல்துறை தலைமையகத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் காவல்துறை தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் ஒன்றில் பங்கேற்க உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அங்கு வந்தார். இதனிடையே கூட்டமாக நின்று கொண்டிருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினரை அழைத்து அமைச்சர் பேசிய பொழுது, சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் புதுச்சேரி வருவதால் நள்ளிரவு வரை சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறுகடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என முறையிட்டு மனு அளித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்ட பின்னர் வழக்கம் போல் இரவு 12 மணி வரை சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகள் திறந்திருக்கலாம் என அறிவிப்பினை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தமிழ்நாடு ஸ்ரீ தனலட்சுமி பப்ளிகேஷன் முப்பெரும் விழாவில் பங்கேற்ற சபாநாயகர் செல்வம் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கினார். புதுச்சேரி தமிழ்நாடு ஸ்ரீ தனலட்சுமி பப்ளிகேஷனின் முப்பெரும் விழா லெனின் வீதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது.
தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலாச்சார விழா விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ வேலுதேவர் சித்தரின் வரலாறு அற்புதங்களும் என்ற நூல் வெளியீட்டு விழாவும் தியான நிகழ்ச்சியும் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவும் என முப்பெரும் விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பழைப்பாளராக பங்கேற்று சபாநாயகர் செல்வம் நூலினை வெளியிட்டு மாணவ மாணவிகளுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்த விழாவிற்கு திருச்சி ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஓங்கார கோவிலின் ஸ்ரீ வேலுதேவர் சித்தர் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். தொடர்ந்து புதுச்சேரி GAK என்டர்பிரைசஸ் புரொடக்டர் நாகேஸ்வரன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ தனலட்சுமி பப்ளிகேஷன் பங்குதாரர் யோகரத்னா, கிருஷ்ணகுமார், பழனிமுத்து ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தினால்தான் நிதி வழங்கப்படும் என்ற மத்திய அமைச்சரை கண்டித்து புதுவையில் 60க்கும் மேற்பட்ட சமூக நல இயக்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மும்மொழி கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி கொடுக்க முடியும் என்ற மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் பேச்சை வன்மையாக கண்டித்தும் மத்திய அரசு கல்வியை மாநில பட்டியலிலிருந்து பிரித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் மத்திய அரசை கண்டித்தும் புதுவையில் 60க்கும் மேற்பட்ட சமூக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நேரு, மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டதால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட உள்ளனர். தமிழில் எழுத படிக்க முடியாத நிலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால் தான் நிதி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றார். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை அரசு சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் உயரிய நோக்கில் ஒலிபெருக்கி மூலம் 2 பிரச்சார ஆட்டோ வாகனங்கள் சுகாதார மையங்கள் கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த 15 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி பல்வேறு தொலைக்காட்சிகள் மூலமாகவும் வானொலி மூலமாகவும் திரையரங்குகளில் விளம்பரம் செய்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு பேரணி சுகாதாரத்துறை இயக்குநராக வளாகத்திலிருந்து டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சார வாகனத்தை சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜன், துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன், டாக்டர் அனந்தலட்சுமி, டாக்டர் வசந்தகுமாரி மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்றது. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் தொகுதியின் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான MOHF ஷாஜகான் தலைமையில் ECR சாலை சின்ன காலாப்பட்டு ஹோட்டல் ஜேம்ஸ் கோர்ட்டில் நடைபெற்றது. செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம் MP, தமிழ்நாடு திருவள்ளுவர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் AV சுப்பிரமணியன், கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், முன்னாள் அரசு குருடாய் KT ஆறுமுகம், அரசு குருடாய் RK அனந்தராமன், முன்னாள் வாரிய தலைவர் கார்த்திகேயன், புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ், துணைத் தலைவி தமிழரசி, பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி, தனுசு, இளையராஜா, ராஜேந்திரன், சங்கர் மற்றும் அனைத்து பிரிவு காங்கிரஸ் கமிட்டிகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 164வது பிறந்த நாளை முன்னிட்டு வீராம்பட்டினம் தமிழர் மீனவர் விடுதலை வேங்கை இயக்கத்தினர் சார்பாக சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 164வது பிறந்த நாளை முன்னிட்டு வீராம்பட்டினம் தெப்பக்குளம் அருகே அமைந்துள்ள சிங்காரவேலரின் திருவுருவச் சிலைக்கு தமிழ் மீனவர் விடுதலை வேங்குகள் இயக்கத்தின் சார்பாக வீராம்பட்டினம் பகுதி தலைவர் வலிகாலத்தான் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி முழக்கமிட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் இயக்க நிர்வாகிகள் அருணாச்சலம், கடிவரதன், சத்யராஜ், வைரமுத்து, சிவலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட கோபாலன் கடை பிளாஸ்டிக் கடைக்காரருக்கு தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் 20,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட கோபாலன் கடை பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு கடைக்காரருக்கு தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் 20,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது.
மாநில தமிழ்நாடு நாடார் பேரவையின் உறுப்பினராக உள்ள கார்த்திக் அவரது பழைய பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு குடோன் பெரம்பை அருகே உள்ள கோபாலன் கடை பகுதிகள் இயங்கி வந்த நிலையில் திடீரென குடோன் தீப்பிடித்து எறிந்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகியது. இதனால் அவர் லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவருக்கு தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் 20,000 ரூபாய் உதவித்தொகையாக நேரில் சென்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் குமார், நாடார் தலைமைகள், பொதுச் செயலாளர் கே சாமி, பொருளாளர் கே ராஜா, கௌரவ ஆலோசகர் கல்லங்கொண்டான், மாநில துணைத் தலைவர் காமராஜ், இளைஞரணியின் கிருபா மற்றும் சதீஷ் ஆகியோர் முன்னிலையில் இத்தொகை வழங்கப்பட்டது. தொகையை பெற்றுக்கொண்ட கடை உரிமையாளர் கார்த்திக் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் சங்கத்திற்கும் நன்றி தெரிவித்தார். பாண்டிச்சேரி நேரு யுவகேந்திரா மற்றும் ருத்ரசாந்தி யோகாலயா இணைந்து நடத்திய கலை விழாவில் பங்கேற்றவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி நேரு யுவகேந்திரா மற்றும் ருத்ரசாந்தி யோகாலயா இணைந்து நடத்திய கலை விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் அவர்களது சேவையை பாராட்டி விருதுகள் வழங்கும் விழா தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக குடிமைப் பொருள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விருது வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர், ஓங்கார கோவிலின் ஸ்ரீ வேலுதேவர் சித்தர் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து புதுச்சேரி GAK என்டர்பிரைசஸ் புரொப்ரைட்டர் நாகேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிங்காரவேலரின் 164வது பிறந்த நாளை முன்னிட்டு வீராம்பட்டினம் அரசு பள்ளியில் உள்ள சிலைக்கு முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. அவரது சிலைக்கு கவுன்சிலரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான சக்திவேல் தலைமையில் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பள்ளி ஊழியரும், சமூக செயல்பாட்டாளருமான மணி மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வீராம்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவரும் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் காங்கியம், வீராம்பட்டினம் ஊர் முன்னோடிகள், NR காங்கிரஸ் பிரமுகர் பத்மநாபன், பலராமன், எல்லப்பன், முன்னாள் மீனவ காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், கோவிந்து மற்றும் திமுக மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், மீனவர் அணி மாநில தலைவர் தில்லையப்பன் என்கின்ற ரமேஷ், மாநில அணி தலைவர் வினோத்குமார், தொகுதி கலைக்கழக செயலாளர்கள் சேரலாதன், அருணா என்கின்ற அருணாச்சலம், ஃபருக் என்ற ஆறுமுகம், தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் அரசு, ராஜ்குமார், ஜெயராணி மற்றும் பலர் கலந்து கொண்டு மலர்தூவி முழக்கமிட்டு புகழஞ்சலி செலுத்தினர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,970 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாலியல் புகார்களை மாணவிகள் தெரிவிக்க அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காவல்துறை சார்பில் புகார் பெட்டிகள் வைக்க ஏற்பாடு. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பிரபல தாதா கருணா விடுதலை, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ட்ரோன் மூலம் மறுநில அளவை மேற்கொள்ளும் புதிய திட்டம், முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த தினம், அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் பேச்சை வன்மையாக கண்டித்த சமூக நல இயக்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.